அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கீங்க. பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, காவல்துறை இறங்கணுன்னே கைது பண்ணுது. உங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அண்ணன் சீமானை கண்டித்து கூட்டம் போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்குது. 10 பைசா பாக்கெட்லேருந்து கையில் எடுக்காத சுபவீர பாண்டியனுக்கு அவ்வளோ நாற்காலி ஒரு மேடை அந்த பந்தா இதில் ஏது உனக்கு காசு? நான் பாரு சீமானை கிழிக்க போகிறேன்ட்டு ஒரு கூட்டம் போகிறது, இது அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? தத்துவங்களை நீங்கள் வந்து இதே அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போகிறோம். டங்ஷன் அந்த தாது எடுக்கிறாங்க, அது வந்து அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பல கிராமங்கள் அங்கே பாதிக்கப்படும், அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இடைத்தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது, அதுக்காக வேண்டி சொல்கிற அறிக்கையை தவிர உங்களுக்கு உளப்பூர்வமாக அந்த தாதி எடுக்கக்கூடாது, அந்த இது இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? மத்திய அரசு சொன்னால் ட்ரௌசரில் மூத்திரம் பேஞ்சிக்கிங்க, நீங்கள் அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னமும் கூட ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து நீர் பூத்து இருப்பான் அவன் கையில் இருக்குது. நாளைக்கு அதை தட்டி தூக்கினானாக்க உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவோம். அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து கொல்லைப்புற வழியாக ஒரு உறவு வச்சுக்கிட்டு எங்களை போய் அது பி டீம்னு இருக்குங்க. ஏ டீமே நீங்கள் தான். பெரியார் இதை சொன்னாரு, திருப்பி சொல்கிறோம். நீங்கள் இல்லைன்னு மறுங்க. அதை விட்டுட்டு அண்ணனை வந்து கண்ணாவினிக்கு சின்ன சில்லற பசங்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சு 200 ரூபாய்க்கு தன்னுடைய மானத்தை விற்று நக்கி பிழைக்கிறவங்கலாம் கூட்டின்னு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு அண்ணனை அது கண்ணாபிணி தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும், ஒரு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதமும் இசைக்கப்படுவது தான் மரபு. அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, வெளி நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கே தெரியும். இந்த மரபை மீறி நீங்கள் தொடக்கத்துக்கே வந்து நீங்கள் வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்கிறது, தேசிய கீதம் பாட்டு எல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிடுறதா? வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியினுடைய தொழிற்சங்க பாசறை தலைவர் அன்பு தினேசன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து வந்து நாக்பூரோட கைக்கூலி, அதாவது RSS நேரடி சித்தாந்தத்தை சீமான் ஏற்றுக்கிறாரு. அவரோட முதலாளிக்கு விசுவாசமா யார் தானே அந்த முதலாளி? அது அவர் தான் சொல்லணும். எந்த முதலாளி? அந்த போர் நடந்த பிறகு 2009 போர் முடிஞ்ச பிறகு, அந்த மே மாதம் 15, 16, 17 போர் முடிஞ்ச பிறகு, போர் முடியறதுக்கு முன்னாடியே அந்த முதலமைச்சர் கருணாநிதி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு. காலை கோழி சூப்புக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் வந்து போர் முடிஞ்சிருச்சுன்ட்டு அவர் எந்திரிச்சிட்டாரு. அப்போ வந்து அன்றைக்கு மாலை போர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பங்கருக்குள்ளேருந்து வெளியில் வந்த அந்த மக்கள் ஏறக்குறைய 800 பேர் செத்து போனாங்க. அந்த கிபீர் குண்டு வீசின் மூலமாக கருணாநிதின்ற ஒரு தமிழினத்தின் தலைவர் அன்னைக்கு அந்த மக்கள் நம்பிய காரணத்தால் அவர் பொய் சொல்ல மாட்டாரு, போர் இனிமேல் முடிஞ்சிருச்சு, சிங்களவர்கள் தாக்க மாட்டாங்க, அவரும் அவ்வளோ பெரிய தலைவர் வந்து உண்ணாவிரத்தையே கைவிட்டாரு அப்படின்னு நம்பி வெளியில் வந்து இறந்து போனாங்க. கிபீர் விமானம் தாக்கி இறந்து போனாங்க. அப்போ சுபவீர பாண்டியன் எனக்கு நேரடி வாக்குவாதம், ஏன் இதை வந்து இப்படி சொன்னார்? அப்போ சொல்கிறார், இல்லை வந்து ஏமாற்றிட்டாங்க அவரை. யார் ஏமாத்தனது? சிதம்பரம் ஏமாற்றிட்டாரு. காங்கிரஸ் கட்சி தான் போர் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிச்சு, சிதம்பரம் தான் அந்த கடிதத்தை கொடுத்தாரு. அப்போ சிதம்பரம் கலைஞர் இப்போ அறிவிக்கணும்ல. இன்னைக்கு வந்து கிபீர் விமான குண்டு வீச்சில் 800 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ வந்து சிதம்பரம் என்னை ஏமாற்றிட்டாரு, காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு என்பதை இவர் வந்து ஐயா கலைஞர் சொல்லணும்ல அப்படின்னு நான் கேட்டப்போ அது சொல்ல மாட்டார், பெரியவர் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்? இல்லை, அவங்க நிறைய ஊழல் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஊழல்வாதிக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் துணை போய்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ யார் முதலாளி, யார் அவருக்கு அடிமை? யார் முதலாளி, யார் அவருக்கு அடிமை? அப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்த அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு தானே நீங்க என்னமோ விசுவாசமா இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் அண்ணன் சீமானை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? இதுக்கு இந்த விவாதம் நடந்தது. இந்த விவாதத்தில் நான் கேள்வி கேட்டது, அவர் வந்து தலைவர் இப்படி பெரியவர் இப்படி ஒத்துக்க சொல்ல மாட்டாருன்னு சொன்னது. இதுக்கெல்லாம் திருமலைன்னு ஒரு தம்பி, இன்னமும் தங்கச்சி கயலோட கணவர் திருமலை, அவர் வந்து இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கார். அவர் வந்து சாட்சி, என் கூட நின்றவர். அப்போ கேட்குற அப்போ சொல்றாரு, திருமலை கிட்ட சப்போர்ட்டுக்கு போறாரு. என்ன இப்படி பேசுறாரு அன்பு அப்படின்னு. அவராவது பேசுறாரு, நானும் அந்த கருணாநிதியை கொண்டுடுவேன் அப்படின்னா அந்த தம்பி திருமலை. அப்போ நீங்க எல்லாருமே ஒரே கருத்துல இருக்கிறீங்களோ, நான் மட்டும்தான் வேற கருத்துல இருக்கிறனோ அப்படின்னு சொன்னவர் சுபவி. அப்போ அப்பயே நீ வேற கருத்துல தான் இருந்த.
அப்போ அந்த அடிமை புத்தி தான் அன்னைக்கு இருந்ததுன்றதை இன்னைக்கு வெளிக்காட்டுற. நீ வந்து அண்ணனை சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு வந்து அவரை பத்தி அதுவும் தொடக்கத்துல ஒருத்தர் பேசுறாரு, வந்தவொடனே நான் அதுக்கு பேரை சொல்ல மாட்டேன், அது நாய், நாய் என்ன நன்றி உள்ளது, பண்ணி பண்ணி அப்படி பண்ணி கோச்சுக்க அப்படின்ட்டு அங்க உள்ள மேடையில உள்ளவங்க எல்லாம் வந்து அவர் நல்லா பேசுவார் இவர் நல்லா பேசுவார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்டே இவங்க கிட்ட. கருத்தியல்னு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான் திராவிட இயக்கங்கள் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. தனிப்பட்ட முறையில் அவர் சொல்றாரு, நான் வந்து பொடாவில் சிறையில் இருந்தேன், என்னை வந்து சீமான் பார்க்கலன்னு சொல்றாரு. இன்னொன்று, சீமான் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது, ஒன்று அவர் திருந்தணும், இல்லைன்னா திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. திருத்தப்படுவார்னா அது பார்ப்போம், அது திருத்தப்படுவார் என்பதை பார்ப்போம். இன்னைக்கு உங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கீங்க, படை பரிவாரம். எங்களுக்கு வந்து அண்ணாமலை அந்த பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. காவல்துறை இறங்கணுன்னே கைது பண்ணுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது இல்லை, அனுமதி இல்லை. காங்கிரஸ் அது அவங்க கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மாநாடு நடத்துறதுக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் திமுக காரன் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தை முடிஞ்ச உடனே பேருக்குன்னா அவங்க மேலே வழக்கு போடுறீங்க. ஒரு கண் துடைப்புக்காக உங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு அண்ணன் சீமானை கண்டித்து கூட்டம் போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்குது. 10 பைசா பாக்கெட்லேருந்து கையில் எடுக்காத சுபவீரபாண்டியனுக்கு எச்ச கையால் கூட காப்பாற்ற மாட்டார் சுபவீரபாண்டியன். அவ்வளோ பெரிய நாற்காலி, அவ்வளோ நாற்காலி, ஒரு மேடை, அந்த பந்தா, இதெல்லாம் ஏது உனக்கு காசு? மனசாட்சியோடு சொல்ல, நீ செலவு பண்ணிடுவா, 10 பைசா செலவு பண்ணிடுவா, நீ உன் கட்சியில் அவ்வளோ இருக்கா? அந்த அங்கே போட்டுக்கிற நாற்காலி அளவுக்கான உறுப்பினர் உங்ககிட்ட இருக்காங்களா? எப்படி இவ்வளோ பெரிய மேடை? அதுவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவர் பேர் சொல்லி பேசுகிறவங்க எல்லாரும் மேடையில் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம். அந்த இதில் ஏதோ ஒரு படத்தில் இந்த கருணாசு நீ சொல்லலாம் நீ கேளான்னு போர்ல, அது மாதிரி நீ வாயான்ட்டு ஒவ்வொருத்தரையும், அது விடுதலை ராஜேந்திரன், பில் ராஜன், அந்த இவர் பொள்ளாச்சி உமாபதி, தங்க சகோதரி அவங்க கனிமொழி, இந்த கனிமொழி இல்லை, அந்த இவங்க அருண்மொழி, அது இன்னொன்று மதிவதனி, எல்லாம் பேசக்கூடியவங்க. அவங்கெல்லாம் கூட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நான் பாரு சீமானை கிழிக்க போறான்ட்டு ஒரு கூட்டம் போகிறது, இது அசிங்கமா இல்லை? உங்களுக்கு அசிங்கமா இல்லை? தத்துவங்களை நீங்கள் வந்து இதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போகிறோம். இந்த டங்ஸ்டன் இது எடுக்கிறாங்க, டங்ஸ்டன் அந்த தாது எடுக்கிறாங்க, அது வந்து அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பல கிராமங்கள் அங்கே பாதிக்கப்படும், அதுக்காக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம். முதல்வர் தான் சொல்லிட்டாரு, எதுவும் ஒன்றும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. எது அப்படி நடந்தா நான் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, நீங்க அதுக்கு வந்து 3 முறை ஆய்வுக் கூட்டம் நடந்திருக்கு. மத்திய அரசு, டங்ஸ்டன் அந்த கனிம நிறுவனம், அது எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இவங்களும் வந்து அதிகாரிகள் போய் அதில் பங்கு பெற்று அந்த ஆய்வுக் கூட்டத்தில். அப்போல்லாம் ஏன் உங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வரும்போது, நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இடைத்தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது, அதுக்காக வேண்டி சொல்கிற அறிக்கையை தவிர உங்களுக்கு உளப்பூர்வமாக அந்த தாதி எடுக்கக்கூடாது, அந்த இது இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? மத்திய அரசு சொன்னா ரவுசர்ல மூத்திரம் பேஞ்சிக்கிங்க. நீங்க அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னமும் கூட ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து நீர் பூத்து இருப்பான் அவன் கையில இருக்கு. நாளைக்கு அதை தட்டி தூக்கினாக்க உங்களை தூக்கி உள்ள போட்டுருவோம். இல்ல, அதுக்கு பயந்துகிட்டு நீங்க வந்து கொல்லைப்புற வழியாக ஒரு உறவு வச்சுக்கிட்டு எங்களை போய் அது பி டீம் இருக்குங்க. ஏ டீமே நீங்க தான். இல்ல, அதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வருண்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கு கொடுத்து கோர்ட்ல நேரடியாக ஆஜராகியிருந்தாரு. முதல்ல அவரா பிரஸ் மீட் கொடுத்தாரு. இப்போ அவரோட வழக்கறிஞர் கேட்கிறாரு, ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ்ன்னு சீமான் சொல்றாரு, சீமான் என்ன படிச்சிருக்காருன்னு பொதுவெளியில சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாரு. பொதுவெளியில சொல்லணும்னு ஒண்ணு இல்லை, படிச்சவங்க தான் அறிவாளியா என்ன? நான் ஆஃப்டர் ஆல் சொல்றாரு அவர், நீ ஒரு ஐபிஎஸ் அவ்வளவுதான், படிப்பு இல்லை, சரி அண்ணன் படிக்கல, அட்டை கிளாஸ் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அறிவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மிகச்சிறந்த ஆட்சி இந்த மண்ணில் கொடுத்தாரு படிக்காத மேதை காமராஜர், அவருக்கு என்ன அறிவு இருந்தது? 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டார, முதலமைச்சராக இருந்த ஆண்டார எம்ஜிஆர், அவர் என்ன படிச்சுட்டாரு? படிப்புக்கு எதுக்கு? அறிவுக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சிந்தனைக்கும் படிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ரூபாய்க்கு அவன் வந்து இந்த குப்பத்துல போய் வாங்கிட்டு வந்திருப்பாப்புல பட்டம், வழக்கறிஞர் பட்டம். வருண்குமார் வழக்கறிஞர் பட்டம். ஐபிஎஸ் வந்து ஆஃப்டர் ஐபிஎஸ்ன்றத ஒட்டுமொத்த ஐபிஎஸ்களையும் சீமான் இழிவுபடுத்துறாருன்னு சொல்றாரு. நீங்க சப்போர்ட்டுக்கு ஆள் பிடிக்கிறீங்க. எல்லா ஐபிஎஸ்ஸையும் நாங்க ஏதாவது குற்றம் சொல்லணுமா? இது வரைக்கும் எந்த காவல்துறை, எத்தனை காவல்துறைகள் எங்களுக்கு நண்பர்களாக்குறாங்க, அண்ணனுக்கு நண்பர்களாக்குறாங்க. நீங்க செய்யறது சரி
ஆஃப் த ரெக்கார்டாக வந்து நீங்கள் செய்கிறது சரியாக போயிட்டீங்க சீமான், சரி இப்படியே கொண்டு போங்கன்னு சொல்கிறேன். எத்தனை ஐபிஎஸ்கள் எங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சப்போர்ட் நீங்கள் வந்துடு என் கூட, நீங்கள் வந்துரு கூடன்ற மாதிரி அதுக்காக பேசுறது, வேற ஒன்றும் இல்லை. பப்பாசி சார்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டு பெரிய புத்தக கண்காட்சி நடத்தப்படுது. அந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த சீமான் அவர்கள் வந்து அப்படி பேசுனது சரியா இருக்குமா? ஒருமையில ஒரு முன்னாள் முதல்வரை இது நாசகர பாதை, இந்த பாதையில போகாதீங்கன்னு சொல்லிட்டு பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு காலை கோழி சூப்புக்கும் மதிய உணவு இடைவேளைக்கும் இடையில ஒரு நாடகத்தை நடத்தி, ஒரு உண்ணாவிரதம் மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி மக்களை கொண்டு கடைசி 1,75,000 பேர் இந்த நூற்றாண்டிலேயே அந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய இனப்படுகொலை, அந்த இனப்படுகொலை நடந்த போது நீ மந்திரி பதவி ஒரு முறை கூட இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த 8 வயசு பாலகனை வந்து 5 குண்டு சுட்டு அவன் வந்து பிணமா விழுந்த போது இதெல்லாம் கண்டுக்காம நீ வந்து டெல்லிக்கு போயிட்டு வீட்டில் உள்ள மகனுக்கு, சின்ன மகனுக்கு, பெரிய மகனுக்கு, பேரனுக்கு, கட்சியில் உள்ளவனுக்கு இந்தந்த துறையில் பணம் அதிகம் வருமோ, வருவாய் அதிகம் வருமோ அந்த துறையை பார்த்து கேட்டு வாங்கி அந்த செயலில் தானே நீங்கள் இருந்தீங்க. அது ஊடகங்கள் இந்த மாதிரி அங்கே மக்கள் மரணித்து போயிட்டாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் டெல்லிக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டபோது, அமைச்சர் பதவிகள் வாங்க வந்திருக்கீங்களான்னு கேட்டபோது, சங்க காலத்திலேயே வந்து ஒரு தெருவில் மங்கள இசை வாசிக்கும் போது இன்னொரு தெருவில் சாப்பாறை கேட்டிருக்கு அப்படின்னு இது வியாக்கியானம் பேசின எங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். இந்த கோபத்தின் வெளிப்பாடு, நான் கட்சி தொடங்கந்தே கோபத்தின் வெளிப்பாடுதாங்க. இன்னைக்கு மனசாட்சியோட இன்னைக்கு சுப்பவீரபாண்டியனை கேட்குறேன், அண்ணா நாட்டுக்கு போயிட்டு வந்து உங்களை தானே முதல்ல சந்திச்சாரு, கலைஞரை வந்து ஒரு முறை பார்க்கணுன்ட்டு உங்ககிட்ட தானே கேட்டாரு. அதுக்கு முன்னாடி உங்களை கேட்காமலே உங்களுக்கு வந்து அண்ணன் சீமானை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்த கருணாநிதி அதுக்கப்புறம் நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு பல முறை அண்ணான்னு டெய்லி உங்களை வந்து கேட்டாரா இல்லையா? அண்ணன் சீமான் கேட்டாரா இல்லையா? கலைஞரை ஒரு முறை சந்திச்சு தலைவர் சொன்ன செய்திகளை சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டாரு. கடைசி வரைக்கும் கருணாநிதி சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாரா இல்லை நீங்க நேரம் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல அண்ணன் சொன்ன கருத்துக்களையாவது கொண்டு போய் அன்னைக்கு முதலமைச்சர் அந்த கருணாநிதி கிட்ட நீங்க சொன்னீங்களா? இல்ல தேசிய தலைவர் சொன்னார்ல, இன்னைக்கு சொல்றீங்களா ஜெயலலிதா வந்து புலிகளை கைது செய்யணும்னு சொல்லிச்சு, தூக்கில் போடணும்னு சொல்லிச்சு, இப்போ புலிகளை திட்டிச்சு எல்லாம் சொல்றீங்கல்ல. தலைவர் வெளிப்படையா அன்னைக்கு சொன்னது, அந்த அம்மா வந்து நம்ம ஆட்களை ஆதரவாளர்கள்லாம் கைது பண்ணாங்க, சிறையில் அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா கடற்கரையை ஃப்ரீயா விட்டாங்க. எந்த பொருள் வேணாலும் எங்களுக்கு வந்தது, தங்கு தடை இல்லாமல் பொருள் வந்தது. அதை ஒண்ணுமே பண்ணலாம் அந்த அம்மா. நாங்க எளிதா போர் நடத்தணும். எங்களுக்கு எண்ணெய் வந்தது, பால்ரஸ் குண்டு வந்தது. அவங்க வந்து தோட்டாக்கள் தயாரிக்க பால்ரஸ் குண்டை தான் பயன்படுத்துவாங்க. கட்டுக்கட்ட காய துணி வந்தது, மருந்து வந்தது, சீருடை தைக்கிறதுக்கான துணிகள் வந்தது. புலிகளை வந்து இறந்து போன புலிகளை அவங்க சீருடை போட்டு தான் புதைப்பாங்க. அந்த சீருடைக்கான பச்சை துணி வேணும், அந்த வண்ணங்கள் அவங்க பூசிக்குவாங்க. ஆனா பச்சை துணி, அந்த பச்சை துணி கூட அவங்களுக்கு கிடைக்கல. காரணம், அந்த அம்மா வந்து இங்க வந்து ஆதரவாளர்களை கைது செஞ்சுது. ஆனா கடற்கரையில யாரையும் ஒன்றும் பண்ணல, தொடல. பொருள் மட்டும் போயிட்டு இருந்தது. நாங்க போர் நல்லா நடத்தினோம், பாதுகாப்பா இருந்தோம். ஆனா கலைஞர் வந்த பிறகு புலிகளோட ஆதரவாளர் யாரையும் கைது பண்ணல. ஆனால் ஒரு பொருள் கூட, குண்டுவூசி கூட அந்த பக்கம் போறதுக்கு இடையா ஜாபர் ஷேட்னு ஒரு தென்மண்டல ஐஜி ஒருத்தனை போட்டு ஜாபர் ஷேட்டை போட்டு ஒரு பொருள் நாங்க போகாம பார்த்துக்கிட்டாரு. எடுத்துட்டு போன ரத்த பொட்டலங்களை வாங்கி கீழே போட்டு காலால மிதிச்சான் அந்த ஜாபர் ஷேட்டு. எத்தனை தம்பிகள் வந்து இன்னைக்கு சொல்றாருல்ல, உயிரை பணம் வைத்து வன்னியரசு நாட்டுக்கு பொருள்லாம் கொடுத்தாரு. நான் வன்னியரசை கேட்டா தெரியுமே எவ்வளவு கடுபிடி இருந்ததுன்ட்டு. அது கருணாநிதி பீரியட் தானே. வன்னியரசு ராஜமரியாதையோட போயிட்டு வந்தாரா? எத்தனை தம்பிங்களை அந்த பால்ரஸ் குண்டு எடுத்து போன தம்பிங்களை பிடிச்சி, அந்த வண்டியை பிடிச்சி, அந்த வண்டி வந்து அந்த மணல்ல எவ்வளவு வேகமா ஓடணும், ரேஸ் பண்ணி வரணும். அப்போ அந்த சைலன்சர் எவ்வளவு சூடா இருக்கும். அந்த தம்பிங்களை பிடிச்சி அந்த சைலன்சர்லேயே காலை தேய்ச்சி சூடு வச்ச அந்த ஜாபர் ஷேட், அந்த காவல்துறை, இதெல்லாம் கருணாநிதி பீரியட்ல தான் நடந்தது. அப்ப எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். நீங்க மானாங்கட்டுங்க, நீங்க போய் கருணாநிதி குடும்பத்தில் நிப்பீங்க, நாங்க அப்படி நிக்க முடியாது. இல்ல எந்த விதத்துல நாங்க வந்து கருணாநிதி வந்து நாங்க பாராட்ட முடியும்? நீங்க செத்துட்டாருன்றதுனாலே அவர் புனித ஆயிடுவாரா? உங்களுக்கு அந்த அடிமை புத்தி இருக்கலாம், எங்களுக்கு இல்ல. நடந்துதா இல்லையா? அன்னைக்கு வந்து தலைவர் இறந்துட்டாரு அப்படின்றத தொலைக்காட்சியில் அறிவிக்கிறாங்க. அப்போ உங்க பக்கத்துல இருந்த உமாபதி, படுபாவிங்க அவன் குடும்பமே வாழட்டும், படுபாவிங்க அவன் குடும்பமே வாழட்டும். கருணாநிதி குடும்பத்தை அன்னைக்கு உமாபதி சபிச்சாரா இல்லையா? நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க.
இன்னைக்கு அவர் உங்க கூட்டத்தை வந்து கேட்கலாம். ஆனா அப்படி அந்த அழுதுகிட்டே சொன்னார் உமாபதி. தலைவரை பார்த்த உடனே அந்த சம்பவத்தை பார்த்த உடனே அழுதுகிட்டே படுபாவிங்க, அவங்க குடும்பமே வாழட்டும், தமிழ்நாடுலாம் சாவட்டும், அவங்க குடும்பமே வாழட்டும் அப்படின்னாரு. அப்ப இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க வந்து அவர் பாராட்ட முடியுமா? பெரியார் செஞ்சதை தானே, சொன்னதை தானே சொல்றோம், திருப்பி சொல்றோம். பெரியார் இதை சொன்னாரு திருப்பி சொல்றோம். நீங்க இல்லைன்னு மறுங்க. அதை விட்டுட்டு அண்ணனை வந்து கண்ணாவினிக்கு சின்ன சில்லற பசங்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சு 200 ரூபாய்க்கு தன்னுடைய மானத்தை வித்து நக்கி பிழைக்கிறவன்லாம் கூட்டின்னு வந்து மேடையில் வச்சுக்கிட்டு அண்ணனை கண்ணாபின்னு திட்டு. பப்பாசியினுடைய நிறுவனரும் அந்த செயலாளரும் சொல்லியிருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை, சீமான் இப்படி பேசுவார் நாங்கள் எதிர்பார்க்கல, சீமான் இடத்துல கீழேயே நாங்கள் சொல்லிட்டோம், இது அரசியல் மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம், இருந்தாலும் சீமான் பேசியிருக்காரு, சீமான் இதுக்கு பகிரங்கமா பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்காங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுங்கட்சியின் முதல்வர் வந்து ஐயா ஸ்டாலின், அரசு சார்பில் அவங்களுக்கு மானியம் கொடுக்கப்படுது. அப்போ பப்பாசின்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் தலைவரை வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆச்சுங்க, அவரும் அந்த மேடையில் இருந்தார். அப்போ ஒரு நிர்பந்தத்துக்காக அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க யாரும் உளப்பூர்வமாக சொல்லலை. அண்ணன் என்ன பேசணும் அப்படின்றத யாரும் முடிவு பண்ண முடியாது. இது கருத்து சுதந்திரம். அவரு பேசுறாரு, அவ்வளவுதான். அது எங்க தம்பி பாலமுரி வர்மனுடைய புத்தகம். அது தமிழ் தேசியம்னு பேசும்போது இதெல்லாம் பேசி தமிழ் தேசியம் என்பது என்னன்றதை சொல்லணும் என்பது இதெல்லாம் பேசிதான் ஆகணும். இதை பேசாம தமிழ் தேசியம் பேச முடியாது. புரியுது. தமிழ் தேசியம் பேசுறீங்க, தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறீங்க, தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்த்த ஆளுநரை ஆதரிக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்த்த வந்து ஆளுநரை ஆதரிக்கிறோன்றது அது வேற. அதனுடைய முறை வேற. ஒரு நடைமுறை, சட்டமன்றத்தினுடைய நடைமுறை இல்லை ஒரு நிகழ்ச்சியினுடைய நடைமுறை தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் இருக்கிறது வந்து தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும் ஒரு நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதமும் இசைக்கப்படுவதுதான் மரபு. அது சட்டமன்றமா இருந்தாலும் சரி, வெளி நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கே தெரியும். தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தும், முடியும் போது தேசிய கீதம் வந்து வாழ்க்கை மரபு. இந்த மரபை மீறி நீங்க தொடக்கத்துக்கே வந்து நீங்க வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்றது, தேசிய கீதம் பாட்டு எல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிடுறதா? அப்போ ஆளுநர் வந்து வேணும்னே இதை வந்து ஒரு சிக்கலை உருவாக்கணும் அப்படின்றதுக்கு பேசுறாருன்னும் போது அதை எதிர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு, ஒவ்வொரு ஜனநாயகவாதிக்கும் உண்டு. அப்படின்ற வகையில அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒரு ஜனநாயகவாதியா இருப்பதால் நாங்க தொடக்கத்துல இருந்து இந்த ஆளுநர் வேணான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அப்போ சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வீண் அப்படின்ட்டு. ஒரு ஆட்டுக்கு தாடி இருக்கிறதுனால என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கு கவர்னர் இருக்கிறதோ அவருக்கு ஒரு கண்காணி காட்டி கொடுக்குறோம், இங்க என்ன நடக்குதுன்றதை டெல்லிக்கு உளவு சொல்ற ஒரு உளவு ஆளு காட்டி கொடுக்குறோம், அவ்வளவுதான் கவர்னர். அப்போ அவங்க வந்து இங்க சிக்கலை உருவாக்கணும். இந்த அரசை பயன்படுத்தி சுகபோகமா வாழ்ந்த கவர்னர்லாம் இருக்காங்க, அமைதியா இருந்த கவர்னர்லாம் இருக்காங்க. இவன் வந்து RSSல இருந்து வந்தவன், இந்த ரவி என்பவன் RSS உறுப்பினர், அவன் RSSல இருந்து வந்தவன். அப்போ இந்த ஆட்சிக்கு வந்து சங்கடங்களை உருவாக்கணும் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. தமிழ்நாடு அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். நீ ஆப்டால் நியமன உறுப்பினர், நீ ஆள் காட்டணுன்றதுக்காக டெல்லி வந்து சுல்தான்கள் வந்து உன்னை இங்கே அனுப்பி வச்சிருக்காங்க, நீ ஆள் காட்டிட்டு நீ வந்து இங்கே சட்டசபையில் வந்து எந்த பாட்டு எப்போ ஒழிக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. இதை வந்து கண்டிக்கிறது எல்லா ஜனநாயகவாதிகளுக்கும் உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அண்ணன் இதை வந்து வன்மையா ஆரம்பத்திலேருந்து கவர்னரே அவர் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி கண்டிச்சா பரவாயில்லையே. அதுல என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து திசை திருப்பும் விதமா இந்த விஷயத்தை பெருசு பண்ணி பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து அண்ணாமலையோட அப்படியே இன்னொரு குரலா பிரதிபலிக்கலையா? இல்லை, பெருசு பண்ணி பார்க்கறது ஒன்றும் சொல்லலை. இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் யார் அந்த சாருன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த சார் யாருன்றதை வந்து திசை திருப்பறதுக்கு இதை வந்து கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்க. பண்ணது அரசியல்வாதிகள் செய்யதானே செய்வாங்க. அதையும் சுட்டி கவர்னர் செய்தது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அதே நேரத்தில் இதை வந்து அரசு பயன்படுத்திக்குதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புரியுது. தமிழ்தாய் வாழ்த்து நிராகரிப்பு இல்லையே. அதாவது தமிழ்தாய் வாழ்த்து என்பது இல்லாத ஒரு தேசம், திராவிட நாள் திருநாடும் அப்படின்னு. திராவிட நாடு எங்க இருக்கு அது சொல்லுங்க. இவ்வளவு நாள் பாடியாச்சு இல்ல? இல்ல, இவ்வளவு நாள் பாடணுன்றதுக்காக எல்லாத்தையும் இவ்வளவு நாள் இதை செஞ்சுட்டோன்றதுக்காக தவறுன்னு தெரிஞ்ச பிறகு அதை ஏத்துக்க முடியுமா? இப்பதான் தெரியுதா தவறுன்னு? அவன் இப்போதான் கேட்குற இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம்.
இப்பதான் சொல்றேன், எங்க குரல் இப்பதான் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அது தமிழ் தேசம், தமிழ்நாடு அப்படின்றது தமிழ் தாய் வாழ்த்து என்பது பிற மொழி கலவாமல் தூய தமிழ்ல பாவேந்தர் எழுதியிருக்காரு. தமிழகத்தின் இன்னொரு மாநிலமாக இருக்கக்கூடிய, தமிழர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய 90 விழுக்காடு தமிழர்கள் வாழக்கூடிய இன்னொரு மாநிலமா இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அது தமிழ்த்தாய் வாழ்த்தா இருக்கு, நடைமுறையில் இருக்கு. சரி, அதை நாங்கள் கேட்டு நீங்கள் வந்து நீராறு கடல் கொடுத்து நீங்கள் போட்டுங்க, அரசு நிகழ்ச்சியில் போட்டுங்க, நாங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் இதை பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தா? இது ஆரியம் போல் வழக்கொழிந்த அந்த சொற்களை நீக்கிறது, இந்த இந்த கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தெலுங்கும் உன் உதிரத்தில் உதித்துதானே அப்படின்றதெல்லாம் நீங்க யாரும் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல. ஏன் நீங்க அந்த காலகட்டத்தில் பல தமிழ் தலைவர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எதுவுமே எதிர்க்கல. இல்லை, எதிர்க்கல. அவங்க எதிர்க்கல என்பதுக்காக நாங்க எதிர்க்காம இருக்க முடியாது. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுக்காக நாங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி இல்லையா? இப்போ எங்களுக்கு தெளிவு வருது. ஒரு தெளிவு எப்போ வேணாலும் வரும். நீங்க எப்பவுமே அதை பயன்படுத்திங்க, உங்களோட நிகழ்ச்சியில பயன்படுத்துவீங்க, அது பேசும் பொருளா மாறினதில்லை. பொது நிகழ்ச்சின்னு வரப்போ நீங்க அதை பயன்படுத்த இது பொது நிகழ்ச்சி இல்லை, என் தம்பிக்காக தான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து எழுதின புத்தகம் அது, பாலமுரளிவர்மன் எழுதின புத்தகம் அது. அந்த புத்தக வெளியீடு, அந்த புத்தக வெளியீட்டுக்கு அவன் அண்ணனை கூப்பிடுறாங்க. அந்த அண்ணனை கூப்பிடும்போது புத்தகத்தின் பேர் தமிழ் தேசியம் எதற்கு எப்படி ஏன் அப்படின்ற அந்த புத்தகம். அப்ப தமிழ் தேசியம் பத்தி தான் அங்க பேசணும். அப்படி பேசும்போது இந்த தமிழ் தேசியத்துக்கு எந்த தேசிய கீதம், எந்த தமிழ் தாய் வாழ்த்து ஏற்றதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் தானே முடிவு பண்ண முடியும். புரியுது. அந்த அடிப்படையில் நாங்கள் போட்டோம். ஆனால் பேசுனதுல வந்து கான்ட்ரவர்சி இருக்குனாக்கா அது இருக்கதான் செய்யும். உண்மையை பேசும்போது வலிக்கும், உண்மையை பேசும்போது வலிக்கும், பொய்யர்களுக்கு வலிக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதே நிலைமை அண்ணாவுக்கு ஒரு காலத்துல இருந்தது. அண்ணாவை எங்கேயும் பேச விட மாட்டாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேச விட மாட்டாங்க. நீ தீப்போராட்டம்னு ஒரு அண்ணாவுடைய நூல் இருக்கும், அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேசுது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அண்ணாதுரை பேச போறாருன்னும் போது 2-3 முறை அவருக்கு வந்து எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறம் 3வது முறையா போய் பேசுறாரு, நல்லா பேசியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு அண்ணனுக்கு எதிர்ப்பு வருது. நாளைக்கு அண்ணனுடைய பேச்செல்லாம் புத்தகமா வரும். ஆளுங்கட்சியை வரும்போது, நாங்கள் ஆளுங்கட்சியை வரும்போது இந்த நீராறும் கடல் எடுத்துட்டு இப்போ போற பாவேந்தருடைய இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து தான் அரசு நிகழ்வுகள் இனிமேல் நடைமுறைக்கு வரும். காங்கிரஸ் காலத்துல வேற இருந்தில்ல. காங்கிரஸ் காலத்துல நீராறும் கடல் கொடுத்து இருந்ததா? இல்ல காங்கிரஸ் காலத்துல இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நீராறும் கடல் கொடுத்து இல்லை. அவங்க ஏதோ ஒண்ணு போட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து போட்டாங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து போடலன்னு நினைக்கிறேன். அது அவங்க தமிழ்த்தாய் வாழ்த்து அது அவ்வளோலாம் அவங்களுக்கு அந்த கவனம் செலுத்த மாட்டாங்க. அது காங்கிரஸ் என்பது இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் என்பது இன்னொரு பாரதிய ஜனதா கட்சி, பார்ப்பனர்களால் கட்டமைக்கப்பட்டது தான். அவங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்னு அவனும் அவசியம் இல்லை. ஏன் இவ்வளோ பொங்குறீங்களே? நீராறும் கடல் கொடுத்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது சங்கராச்சாரி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தார, ஏன் அப்போல்லாம் குதிக்கவே இல்லை? நீங்க அப்பட்டமா அவர் அவமதிச்சார, உட்காந்துக்கிட்டே அந்த எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னார, நீங்க ஏன் அப்பெல்லாம் குதிக்கவே இல்லையே? தமிழ்த்தாய் இன்னொரு தமிழ்த்தாய் வாழ்த்து, அதுல வந்து ஒரு சொல் தமிழ் அவமதிக்குது, சொல்லுங்க பார்ப்போம். பாவேந்தர் பாடல்ல ஒரு சொல் இது தமிழை அவமதிக்குது, இல்ல ஒரு சொல் மாற்று மொழி கலந்துருக்கு, அதே சொல்ல தூய தமிழில் எழுதியிருக்காரு பாவேந்தர். புரியுது. அது நாங்க ஏத்துக்கிறோம். எது எங்களோட தமிழ்த்தாய் வாழ்த்து, எங்க நிகழ்ச்சி, எங்க அண்ணா கலந்துக்கிற நிகழ்ச்சி, அதுல போடுறோம். உங்களுக்கு என்ன இருக்கு? நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததற்கு நன்றி. மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.